அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. 2 நாட்களுக்கு முன்பு மிஸ்ட்ரி கண்ணன் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு 40 ரூபா சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு மிக்க நன்றி. 2 நாட்களுக்கு முன்பே செலுத்தி விட்டார். இருந்தாலும் அவரை மேற்கோள் காட்ட இயலவில்லை. அதனால் இன்று மேற்கோள் காட்டுகிறோம். அதனால் பகிர்ந்த நண்பருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோடைய பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்கிறோம். அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், ஆப்ஷனை பற்றிய தேவையான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இருக்கிறது. அதனால் புதிதாக வருபவர்கள் இந்த பிளேலிஸ்ட்டை பார்க்கவும். நம்ம மேற்கோள் காட்டிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பலர் அதை பார்ப்பதில்லை. பார்க்காமல் நம்மளுடைய காணொளி புரியவில்லை என்று பதிவு செய்வதை சற்று தவிர்த்து அது என்ன இருக்குது அப்படிங்கிறதை சுய ஆய்வு செய்யவும். ட்ரேடிங் அப்படின்னாலே வர்த்தகம் அப்படிங்கிறது தெரியும். இந்த ட்ரேடிங்கில் லாஸ் இல்லாமல் வர்த்தகம் செய்ய முடியுமா, ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியுமா அப்படின்னா 90% பண்ண முடியாது. 10% பண்ணலாம். அந்த 10%க்கு காரணம் என்னென்னா, ஒரு வியாபார முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த வியாபாரத்தில் மோனோபோலியாக இருக்க வேண்டும். அதாவது தனித்துவமாக நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர போட்டியாளர் இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு போட்டியாளர் இல்லாத வர்த்தகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த போட்டியாளர் இல்லாத வர்த்தகம் எப்போ அப்படின்னா, இதற்கு தான் மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த மீட்டிங் பாயிண்ட்டில் உங்களுடைய எதிரியை தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ எதிரியை தீர்மானிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் உங்கள் கிட்ட இருக்கணும். இதை வளர்த்திக்க சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். இது வரைபடத்தில் தெரியாது. இதனை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம பதிவுகள் கொடுத்துருக்குறோம். எப்பவுமே நம்மளுக்கு சேம் ஸ்ட்ரைக், இது சொந்த போட்டியாளர் அப்படின்னு எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக். அப்போது 22,000 அப்படின்னா இந்த காலும் இந்த புட்டும் தான் சொந்த போட்டியாளர். அதாவது தன்னுடைய இடத்த 22,000 தக்க வைத்துக்கொள்ள கால் ஆப்ஷனும் முற்படும், புட் ஆப்ஷனும் முற்படும். அந்த 22,000 தக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். அப்போது இந்த 22,000 அப்படிங்கிற இடத்திற்கு கீழே செல்லும்போது தான் புட் ஆப்ஷனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாகும். 22,000க்கு மேலே சந்தை இருக்கும்போது கால் ஆப்ஷனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஒருவர் இந்த பக்கம் இழுக்க முற்படுவார், ஒருவர் அந்த பக்கம் இழுக்க முற்படுவார். இது சொந்த போட்டியாளர். இப்போ 22,100 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த 22,100 கால் 100 புட் இதுதான் சொந்த போட்டியாளர். அதாவது அர்த்தமணியாக இருக்கும்போது சொந்த போட்டியாளர் ஏற்பட வாய்ப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் மார்க்கெட்டை 22,100 வர்த்தகம் ஆகிட்டு இருந்தாலும் நீங்கள் 22,000 காலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்கள் சொந்த போட்டியாளர் 22,000 தான் இருக்கும். அப்போ இது போட்டியாளர். ஆனால் இது தவறு. அப்போ 22,000 கால் 22,000 புட்டோட இப்போ போட்டி போடுறது தப்பு. ஆனால் இப்போ யார் இவங்களுடைய சம போட்டியாளர் 22,100 அப்படின்னு இருந்தால் 22,000 காலுக்கு 22,200 புட்டு தான் சம போட்டியாளர் அப்படிங்கிறத புரிந்துக்கணும். ஏன்னா இது 100 புள்ளிகள் ஐடிஎம், இங்கேயும் 100 புள்ளிகள் ஐடிஎம் ஆக இருக்கும். ஆனால் இங்கே எல்லாரும் எப்படி போட்டியாளரை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 22,000 கால் 189 ரூபா இருக்கான். இதே 189 ரூபா நியர் யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் போட்டியாளராக தேர்ந்தெடுப்பாங்க. இது முற்றிலும் தவறு. இப்போ நம்ம ஒரு வெயிட், அதாவது பல எடைக்கல் தராசு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு 100 கிலோ இந்த பக்கம் வச்சா அடுத்த பக்கமும் 100 கிலோ வைத்தால்தான் இது சமமாக மாறும். இதே நான் இந்த பக்கம் ஒரு 80 கிலோ வச்சு அது சமமாக மாறுமானா மாறாது. அப்போ யார் பக்கம் வெயிட் அதிகமாக இருக்கும்னா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்கும். அது போல் சம போட்டியாளர். அப்போ உங்களுக்கு 2 போட்டியாளர்கள் தான் இருக்காங்க. ஒன்று சம போட்டியாளர், அடுத்தது சொந்த போட்டியாளர். அப்போ சொந்த போட்டியாளர்னா சேம் ஸ்ட்ரைக். இதே டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரைக்காக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது சம போட்டியாளர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இந்த போட்டியாளரை நீங்கள் பார்க்கும்போது அந்த போட்டியாளரே உங்களுக்கு இல்லாமல் உங்களை விட பலவீனமாக இருந்து அந்த போட்டியாளரை விட நீங்கள் பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தான் மோனோபோலி அப்படிங்கிறத நீங்கள் அடைய முடியும்.
அப்போ உங்கள் ஸ்ட்ரைக் மோனோபோலியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒன் சைடு தாக்கம் ஏற்பட வாய்ப்பாக இருக்கும். இல்லை உங்களோட போட்டியாளர் சமமாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஒன் சைடு மார்க்கெட்டை கொண்டு வர முடியாது. அப்போ இதனை முதலில் நீங்கள் ஆய்வு செய்ய முற்படணும். அப்போ இந்த போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்க நீங்கள் முயற்சி பண்ணி அதில் இருக்கிற தரவுகளை நீங்கள் ஆய்வுகள் செய்ய வேண்டும். யார் பலம் யார் பலவீனம் அப்படின்னு. அப்போ உங்கள் கிட்ட இருக்கிற டேட்டா என்னென்னா ஹை லோ க்ளோசிங், இந்த 3 டேட்டா தான் உங்கள் கிட்ட இருக்குது. அப்போ இந்த 3 டேட்டா வச்சு ஒருத்தர் பலம்னா எப்படி ஒருத்தர் பலவீனமா எப்படின்னு நீங்கள் சுய ஆய்வு செய்யணும். மீண்டும் இதை எப்படி நாங்கள் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மீண்டும் வந்து ஒரு கேள்வி எழுப்பக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த குறிப்பை வச்சு நீங்கள் எப்படி ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் கொண்டு போகணும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நம்மளுடைய கட்டண பயிற்சியில் உள்ளடக்கமாக சொல்கிறது இந்த 3 விதத்தில் வச்சு தான் நம்ம வந்து பார்வையை சொல்லித்தரோம். அதனால் கட்டண பயிற்சியில் இருக்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. 90% நம்ம வந்து வெளிப்படையாகவே இதை பற்றி பதிவு பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த 10% தான் நம்ம கட்டண பயிற்சியாக கொடுத்துட்ருக்குறோம். அதனால் அந்த கட்டண பயிற்சியில் நீங்கள் இணையணுங்கிற அவசியம் இல்லை. அந்த 10% நீங்கள் சுய ஆய்வு செய்தாலே போதும் அப்படிங்கிறது தான் இங்கே. அதனால் இதனை வைத்து நீங்கள் ஆய்வு செய்ய முற்படுங்கள். அதனால் முதல் போட்டியாளர்கள் தேவை. ஆனால் நிறைய பேர் வந்து லாஸ் இல்லா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வர்த்தகத்தில் லாஸ் இல்லாமல் இருக்காது. லாஸை குறைத்து எப்படி லாபத்தை மீட்டெடுக்கிறது அப்படிங்கிற ஆய்வு செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். லாஸே இல்லாத ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினச்சி பாருங்கள். எல்லாருமே லாஸ் இல்லாத வர்த்தகத்தை முற்படுறதுக்கு தான் செய்கிறத முற்படுவாங்களே தவிர நீங்கள் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். வாங்க அப்போது உங்கள் போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கி நம்ம 2 குறிப்பு கொடுத்துருக்குறோம். சம போட்டியாளர் அப்படிங்கிறதும் சொந்த போட்டியாளர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறோம். இதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்து இதோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற வாழ்நாள் உச்சத்தை லைஃப் ஹையை அடைஞ்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 52 வீக் 22,115 இன்று வந்தது தான். பேங்க் நிஃப்டிக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு இன்றைக்கி 48,248 தான். ஆனால் பேங்க் நிஃப்டியோட ஹை 48,636. அப்போது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இப்போ சம்மந்தம் இல்லை. அப்போ நிஃப்டியில் இருக்கிற வேறு செக்டார் தான் நம்மளுக்கு வந்துட்டு பலமாக இருக்கிறாங்க. அதனால தான் நிஃப்டியை வந்து அவங்க ஆளுமை பண்ணிகிட்டு இருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஆளுமை செய்யவில்லை அப்படின்னு இங்கே தெரியுது. அதனால் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மற்ற 2 நாட்களாக ஐடி செக்டார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஐடி செக்டார் ஒரு ஆளுமை மிக்க இடமாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த ஐடி செக்டார் 2 நாட்களாக நிஃப்டியை வந்துட்டு அவங்க லீட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து வழி நடத்தியிருக்காங்க. அப்படின்னா இனி வருங்காலத்தில் நிஃப்டி ஐடி வழி நடத்தாமல் இதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், அல்லது சைடுவேக்குள்ளே போனாலும் பேங்க் நிஃப்டி இவங்க ரோல் இப்போ பலவீனமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இவங்க பலம் பெற்றால் நிஃப்டியை தூக்கிட்டு போகலாம். அப்போ இவங்களும் பலவீனம் அடைந்து மற்ற செக்டாரும் பலவீனம் அடைந்தால் என்ன நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஆய்வு செய்யணும். அப்போது நாளைய தினம் நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி தான் லீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஐடி செக்டாரோட இன்றைக்கி ஹையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 37,200 இப்போ க்ளோஸ் ஆகிருக்காங்க. 37,929 ஹை. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 700 புள்ளிகள் குறைஞ்சிருக்காங்க. 700 புள்ளிகள்லாம் சாதாரணம் இல்லை, 2% இறக்கம் அடைஞ்சிருக்காங்க. அப்போது நாளைக்கு இவங்க பிரேக் அவுட் ஆனால் இந்த 2% ஏறுனா மட்டும்தான் பிரேக் அவுட் பண்ண முடியும். அப்போ இந்த 2% அவங்க ஏறாத பட்சத்தில் இவங்க என்னவா இருக்க போகிறாங்க, இவங்க ப்ராஃபிட் புக்கிங் வராட்டியும் கூட சைடுவேக்குள்ளே தான் போக போகிறாங்க. அப்போ சைடுவேக்குள்ளே போயிட்டா இதோட ஆளுமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். அதனால் நாளைய வர்த்தகம் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி தான் லீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இவங்களோட இறக்கமாக இவங்களோட ஏற்றமாக சந்தையை எப்படி பாதிக்க போகிறது அப்படிங்கிறதை கூர்ந்து கவனியுங்கள். அப்போ ஐடி செக்டர் தொடர்ச்சியாக 2 நாட்களாக தாக்கம் கொடுத்துருக்காங்க. நாளை தாக்கம் இவர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் அது ஒரு கேள்விக்குறிதான். இப்போது நிஃப்டி இது வந்து இன்றைய வார தொடக்கம். இது அப்போது இன்றைய வார தொடக்கம் அப்படின்னும்போது இந்த ஓப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 22,053. அதே மாதிரி இந்த க்ளோஸ் இது வந்து லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ், இது திஸ் வீக் ஓப்பன் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு.
அப்போது இந்த ஹையுக்கும் இந்த லோவுக்கும் உட்பட்டு இருக்கிறது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது ஒரு 137 புள்ளிகள். அப்போது நம்மளுக்கு ஒரு 150 புள்ளிகள் பயணம் கிடச்சிருக்கு. அப்போது நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வேணும்? 300 புள்ளிகள் இருந்து 500 புள்ளிகள். அப்போ 300 புள்ளிகள் வேணும் அப்படின்னா இந்த ஹை டு லோ 150 புள்ளி. அப்போ இந்த ஓப்பனை பேஸ் பண்ணி, அப்போ இந்த ஓப்பனில் இருந்து இப்போ ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு ஓப்பன் டு ஹை ஒரு 60 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு 65 புள்ளிகள். அப்போது ஓப்பன் டு ஹை 65னா இதே 65 புள்ளி பாக்ஸ் பேட்டர்ன். அப்போது 22,053 இருந்து 22,115 அதே 60 புள்ளிகள்னா 21,990. அப்போது இது ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற வரை பிரேக் அவுட் இருக்காது. அப்போ இதற்கு அபோவ் இதற்கு பிலோ அப்படிங்கிறது தான். அப்போது இங்கே ஓப்பன் டு ஹை 65 புள்ளினா ஓப்பன் டு லோ எவ்வளோ இருக்கணும்? 235 புள்ளிகள் இருக்கணும். இப்போ ஓப்பன் டு லோ எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90 புள்ளி. அப்போ ஓப்பன் டு லோ 90 புள்ளினா அப்போ ஓப்பன் டு ஹை எவ்வளோ இருக்கணும்? 210 புள்ளிகள் இருக்கணும். அப்போ இதை லாஜிக்காக நீங்கள் பண்ணுங்கள். ஒன்று இந்த 65 புள்ளிகளை மேலே ஓப்பனுக்கு மேலே தாண்டலைன்னா 235 புள்ளிகள் கீழே தான் வரணும். இது வந்து ஒரு லாஜிக். அப்போ 65 புள்ளிக்கு மேலே 100 போயிட்டு வந்தாங்கன்னா திருப்பி கீழே 200 வரலாம். அப்படிங்கிற மாற்றிகிட்டே இருக்கணும் உங்களோட இதை. இது எப்படி வந்து இதுதான் ஹை இதுதான் லோ அப்படிங்கிறது உடையும், இதை தாண்டாது இதை தாண்டும், இப்படியெல்லாம் எங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஆய்வு தான் செய்யணும். இந்த 65 புள்ளிகளை தாண்டாத வரை என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இது கொஞ்சம் நீண்ட நாள் ஆகும், ஆனால் ஆய்வு செஞ்சால்தான் புரிஞ்சுக்கும். இங்கே வந்து இப்போ ஓப்பன் ஹை தாண்டலைன்னா என்ன, ஓப்பன் லோ தாண்டலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணும். இல்லை நான் வந்து செகண்ட் கேண்டிலை பார்ப்பேன், அதோட ஹையை பிரேக் பண்ணாலும் அந்த லோ பிரேக் பண்ணலான்னா அந்த செகண்ட் கேண்டிலோட ஹை லோ எதனால் அமையுதுங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்கணும். சும்மா வந்து ஒருவர் வந்து இந்த ஹையை தானே இந்த டைம் ஃப்ரேம் பாருங்கள் அந்த டைம் ஃப்ரேம் பாருங்கன்னு எல்லாமே சொல்ல முடியும், எளிதாக சொல்ல முடியும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் முடிவெடுக்கணும். நீங்கள் 10 முறை பார்ப்பீங்க, 11வது முறை நீங்கள் பண்ணும்போது அது நடக்காது. அப்போது இது என்ன ஆகும்? அப்போ 10 நாள் நீங்கள் பார்த்தது 11வது நாள் நடக்காத போது வேறு மாறி இருக்கும். அப்போ அதுக்கு உண்டானதை நீங்கள் மாற்றத்துக்கு ஒன்று கொண்டு போகணும். அதை கொண்டு போகாமல் 10 நாள் நீங்கள் ஆய்வு பண்ணுறது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க. அதனால் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமே நீங்கள் எடுக்க வேணும். இதுதான் வந்து வீக்லி ரேஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம். அதே பேங்க் நிஃப்டிக்கு தெரியும் நம்மளுக்கு ஒரு 1000 புள்ளிகள் இருந்து ஒரு 1500 புள்ளிகள். அப்போ இன்றைய ஆரம்பம் 47,891. இன்றைக்கி ஹை இன்றைக்கி லோ. இந்த ஹைக்கு லோவுக்கு உண்டானது வந்து ஒரு 400 புள்ளிகள் வந்தாச்சு. அப்போ நம்மளுக்கு 1000 புள்ளி தேவை. அப்போ இன்னொரு 600 புள்ளிகள் தேவை. அப்போ ஓப்பன் டு ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 350 புள்ளிகள். அப்போ 47,891. இப்போ இதுக்கு வந்து ஒரு 300 புள்ளிகள், ஓப்பனுக்கு மேலே 300 புள்ளிகள்னா அப்போ ஓப்பன் டு எவ்வளோ இருக்கணும்? 700 புள்ளிகளாக இருக்கணும். அப்போ இந்த 300க்கும் இங்கேருந்து 300 புள்ளிகளை இது பண்ணுங்கள். 47,591. அப்போ இது ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறத கொண்டு வந்துக்கோணும். அப்போ இதிலிருந்து சம தூரம், இதிலிருந்து சம தூரம், இதில் யார் குறைந்தபட்ச தூரம் இருக்கிறாங்களோ அவங்கள தான் பாக்ஸ் பேட்டர்னுக்கு எடுக்கணும். அப்போ ஓப்பன் டு இன்றைக்கி என்ன இருக்குது? ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது எவ்வளோ வந்திருக்கு? வெறும் 70 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 47,891 இவங்க 70 புள்ளினா அப்போ இவங்க ஓப்பன் டு ஹை எவ்வளோ இருக்கணும்? 930 புள்ளிகள் இருக்கணும். அப்போ இது ஒரு பாக்ஸ் பேட்டர்ன். அப்போ இதில் தான் 70 புள்ளி தான் குறைந்தபட்சம். அப்போ மேலே ஒரு 70 புள்ளி. அப்போ என்ன வரும்? 47,960 47,825 ஒரு இடம். இது ஒரு பாக்ஸ் பேட்டர்ன். அப்போ இதற்கு மேலே இருக்கிறவர் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு பிரேக் ஆகிட்டாங்க, ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டாங்கன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இதை சற்று நீங்கள் ஆய்வு செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போது நம்மளுடைய தாக்கம் அப்போ இந்த 930 புள்ளிகள் மேலே போகணும்னா அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும்? 48,800 வரை ஒரு வாய்ப்பு உள்ளது. அப்போ இந்த லோப உடையில 47,825 உடையிலனா 48,800 வரை வாய்ப்பு இருக்குது. 48,248 தாண்டல அப்படின்னா 47,248 மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஜோன், அப்போ இந்த ஜோன் தான் ஆக்டிவ் ஜோன்னு எடுத்து இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் வர்த்தகம் பண்ணணும். இது வந்து லாஜிக் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்தது நிஃப்டியோட அளவீடுகள்.
அப்போ நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவுகளை முதலில் நம்ம ஆராய வேண்டும். இப்போது ஸ்பாட் 22,097, ஃபியூச்சர் வந்து 22,133. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 35 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்த ஸ்ட்ரைக் இன்னும் ப்ரீமியத்தில் தான் இருக்காங்க, 150 புள்ளி. அது இன்னும் 150 புள்ளி ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அடுத்தது அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த அட்டவணை வந்து இப்போ தற்போது 22,100 கால், 22,000 புட், 22,000 கால், 22,200 கால் இப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது என்ன வருதுன்னா ஸ்ட்ரேடல் வருது. இது வந்துட்டு நம்மளுக்கு 22,100 காலும், 22,200 காலும், 22,050 காலும், 22,100 புட் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் வரக்கூடாது, இந்த இடத்துல வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு ஆய்வு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ், இந்த மணி கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இங்கே வராது. அப்போ இங்கே இந்த முதல் 2 இடத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்கல் அப்படின்னு பொருள். இந்த 2ஐயும் ஒப்பிட எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரேடல் அப்படிங்கிறது பொருள். அப்போ 22,000 இவங்க மையமாக எடுத்துட்டா, அப்போ நம்ம 3 இதை நம்ம எடுத்து பார்க்கணும். 22,000, 22,050, 22,100 இந்த 3 ஸ்ட்ரைக்கோட கால் புட்டை நம்ம எடுத்து பார்க்க வேண்டும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ முதல் 22,000க்கு போய்க்கலாம். நான் இங்கே வந்து 22,000 முதல் எழுதிக்கிறேன். 22,000. அப்போ இது வந்து நம்ம க்ளோசிங் பேசிஸ்லேயும் அதே மாதிரி ஹை பேசிஸ்லேயும் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது 22,000 புட்டோட இப்போ க்ளோசிங் எடுத்துட்டால் 68 ரூபா. அப்போது 21,938 டு 182 ரூபா, 22,000 கால். அப்போ 22,182. அப்போ இதற்கும் உண்டான தொலைவு 250 புள்ளிகள். ஏன்னா நம்மளுக்கு இதில் 100, 180, 38. அப்போ 180, 40ன்னு வச்சுட்டாலும் கூட 220 புள்ளிகள். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 250 புள்ளிகள்னு வச்சுட்டா 125 புள்ளிகள். அப்போ இதோட 125 புள்ளிகளை ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு 22,010 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்டாக இருக்கும். அதே ஹையோட அடிப்படையில் 22,000 புட் 135 அப்படின்னா நம்மளுக்கு 21,135 கழிச்சா அப்போ 865 அப்படிங்கிறது. டூ இது எங்கே ஹை, 22,000 கால் எங்கே ஹை வச்சுருக்காங்க, 195 ரூபா வச்சுருக்காங்க. அப்போ 22,195 மட்டும் இவங்களுடைய பாயிண்ட் அவுட் இருக்கிறது. அப்போது இதற்கும் 21,865க்கும் அப்போ 195, 135 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10, 13, 330. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 165 புள்ளிகள். அப்போது 165 புள்ளிகளை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதிலிருந்து ஒரு 35 புள்ளிகள்னால் 22,000. அப்போ 22,035 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளியாக இருக்கும். எதன் அடிப்படையில், 22,000 அடிப்படையில். அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், 22,050 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 22,050 காலுடைய க்ளோசிங் நம்மளுக்கு 148. அப்போது 22,050 இதோட க்ளோஸோட பேசிஸில் நம்மளுக்கு 148னா அப்போ கால் ஆப்ஷன் படி 22,198. அப்போ 22,050 85 ரூபானா 21,965 அப்படிங்கிற இடம் ஹை டு ஹை அடிப்படையில் பார்த்துட்டா. அப்போது 22,050 கால் 161 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு 22,211. இது நான் வந்து அப்படியே நான் கண்ணில் பார்த்து கணக்கீடு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு கணக்கிடும் கருவி வைத்து போடல, இது மனக்கணக்கு போட்டுட்ருக்கேன். இதில் ஏதேனும் தவறு இருந்தால் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். 21,890 இதன் அடிப்படையில் பார்க்க வேண்டும். ஏன்னா 22,050 மைனஸ் 160. அடுத்தது 22,100. அப்போ 22,100
அப்போ இதோட க்ளோஸ் பார்த்துட்டா நம்மளுக்கு 118 ரூபா. அப்போ 22,218. அடுத்து 22,100 104 ரூபா. அப்போ 21,996 அப்படிங்கிற இடம். ஹை எடுத்துட்டா 22,100 கால் 129 ரூபானா 22,229. 22,100 போட்டு நம்மளுக்கு 190 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு 21,910 அப்படிங்கிற பொருள். அப்போ இதெல்லாம் உள்ளடக்கமாக இந்த 3 ஸ்ட்ரைக்கோட கால் புட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு ஆளுமை மிக்க இடமாக இருக்க போகிறது. இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் ஒரு சப்போர்ட், இதெல்லாம் மிட் பாயிண்ட்டாக வச்சு நீங்கள் சந்தையை பார்க்க வேண்டும். ஆப்ஷன் செயினில் இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நேற்று இருந்ததுக்கு கொஞ்சம் சற்று கால் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. புட் ஆப்ஷன் சைடும் அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நாளை தினம் என்ன அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இனி பேங்க் நிஃப்டியோட கணக்கீடு நம்ம நாளை காலையில் வந்து இது பண்ணலாம். இதுவே ரொம்ப 20 நிமிடம் அப்படிங்கும்போது சிலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 நிமிடத்துலேருந்து 7 நிமிடம் தான் சராசரியாக பார்க்குறீங்க. அப்போ 13 நிமிடம் பார்ப்பதில்லை அப்படின்னு தெரியுது. அப்போ முழு காணொலி நீங்கள் பதிவு பார்க்கல அப்படின்னா இதோடைய நம்மளுக்கு வந்துட்டு கணக்கீடே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக நீங்கள் வந்துட்டு பாருங்கள். இப்போது 22,000 கால் இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கோங்க. 22,100 கால் இப்படி எடுத்து பாருங்கள். அதே மாதிரி 22,000 கால் 200 கால். அப்போ இதை வந்து நெகட்டிவாக மைனஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சப்போர்ட் பிளேசஸாக இருக்கும். இதெல்லாம் கணக்கீடு பண்ணி இதை வந்து கால் ஆப்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க. புட் ஆப்ஷனை மைனஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கடந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து காணொலி பதிவு பண்ணோம். இதை வந்து ஒரு நல்ல எல்லாரும் ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு பார்த்தோம். ஆனால் பெரிதாக ஆதரவு வந்து இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் இந்த சீரீஸை நாம் வந்து தொடரலாமா வேண்டாமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன் ஆதரவு தர முடியல, இதை ஏன் உங்களுக்கு என்ன நடந்தது, என்ன இதிலிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன அந்த எதிர்பார்ப்பு அங்கே இல்லை அப்படிங்கிறத காணொலியில் பதிவு பண்ணுங்கள். இது ஒரு சுய விளம்பர நேரமாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு ஜனவரி 19 அல்லது 20 இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாளில் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கோட வகுப்பு துவங்க போகுது. விருப்பம் உள்ளவர்கள் வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய வகுப்பில் இணைவதால் மட்டும் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டாம். உங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே வெற்றியை உண்டாக்க முடியும். இது வந்து எங்களுடைய பார்வையை தான் உங்களுக்கு வந்து சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு வந்துட்டு பயிற்சியாக பகிர்கிறோம். அதனால் வந்துட்டு நீங்கள் சந்தை பார்க்கும் திறன் உங்களுடைய அதாவது உங்கள் சந்தை பார்க்கும் திறனை நீ வளர்த்திக்கொள்ள இது ஏதுவாக இருக்குமே தவிர நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றி இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம கொடுக்கல அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.